இப்போ வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் ட்ரேட் செட்டப்ஸை பார்க்கவும் முடியல, ட்ரேட் பண்ணவும் முடியல. அப்படியே நான் ட்ரேட் பண்ணாலும் 1 ஆர் 2 ஹவருக்கு அந்த ட்ரேட் இழுத்துருது. ஸோ என்னால் ரெகுலராக வாட்ச் பண்ண முடியல. ஸோ இப்போ நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு 15 இல்லை 20 மினிட்ஸ்க்குள்ளே ட்ரேட் முடியணும். என்கிட்ட அவ்வளோ டைம் தான் இருக்குது. நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. இந்த வீடியோவில் சிம்பிளாக ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம். என்ட்ரி ரூல் என்ன, எக்ஸிட் ரூல் என்ன, எப்போ ட்ரேட் பண்ணணும், எப்போ ட்ரேட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் கிளியராக பார்ப்போம் வாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நமக்கு தேவைன்றது ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ண போகிறோம். 3 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ண போகிறோம். 20 மூவிங் ஆவரேஜ், 50 மூவிங் ஆவரேஜ் அண்ட் 200 மூவிங் ஆவரேஜ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் கன்ஃபர்மேஷன். கேண்டில் ஸ்டிக் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் என்கல்ஃபிங், புல்லிஷ் பின் பார் இல்லைனா பேரிஷ் பின் பார். இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறதுக்கான என்ட்ரி ரூல்ஸ்லாம் என்னென்னு இப்போ கிளியராக பார்ப்போம். நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதுக்கு கீழே 50 பீரியட் மூவிங் ஆவரேஜ் இருக்கணும். அண்ட் அதுக்கு கீழே 200 மூவிங் ஆவரேஜ் இருக்கணும். ப்ரைஸ் எப்போ மேலே போயிட்டு 20 மூவிங் ஆவரேஜுக்கு கிட்ட வந்து இங்கே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில், அப்படி இல்லைன்னா புல்லிஷ் பின் பார் கேண்டில், இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கேண்டில் கொடுத்துச்சுன்னா இங்கே நம்ம பை பண்ண போகிறோம். அண்ட் இந்த லெவலில் நம்ம டார்கெட் புக் பண்ண போகிறோம். அதாவது ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை அப்படி இல்லைனா ஹையர் ஹை. நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ் இருக்கணும். அதுக்கு மேலே 50 பீரியட் மூவிங் ஆவரேஜ் இருக்கணும். அதுக்கு மேலே 200 மூவிங் ஆவரேஜ் இருக்கணும். ப்ரைஸ் எப்போ கீழே போயிட்டு 20 பீரியட் மூவிங் ஆவரேஜுக்கு வருதோ இந்த இடத்துல ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் அப்படி இல்லைனா ஒரு பேரிஷ் பின்பார் கேண்டில் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணலாம். அண்ட் இந்த லோவில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இதுதான் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரூல். இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மூவிங் ஆவரேஜ் வந்து ஸ்லோப்பிங்காக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்லோப்பிங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். சப்போஸ் 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ் இந்த மாதிரி இருக்குது, ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு, அப்படி இல்லைனா லைட்டாக ஸ்லோப்பிங்காக தான் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் 200 மூவிங் ஆவரேஜ் இந்த மாதிரி கீழே இருந்து 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ் இந்த மாதிரி இருந்துச்சு, 50 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் ட்ரேட் பண்ணக்கூடாது. எல்லாமே ஒரே சைடில் நம்மளுக்கு அமையணும். அப்போ தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ரூல்ஸ் பார்த்தாச்சு. இப்போ வாங்க நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ் இருக்குது, அதுக்கு கீழே 50 இருக்குது அண்ட் 200 இருக்குது. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல் மீட் ஆகிடுச்சு. செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் பின்பார் கேண்டில் அப்படி இல்லைனா புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வேணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புல்லிஷ் பின்பார் கேண்டில் இருக்குது, அதை தொடர்ந்து என்கல்ஃபிங் கேண்டில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ட்ரேட் என்ட்ரு ஆகிக்கலாம், அப்படி இல்லைனா இங்கேயே என்ட்ரு ஆகிக்கலாம். ஸ்டாப் லாஸ் 20 பீரியட் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா என்ட்ரான கேண்டிலுக்கு கீழே வச்சுக்கலாம். அண்ட் நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:2 RR. அதுக்கப்புறம் ப்ரைஸ் நல்லா மூவ் ஆயிருக்கு. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா இங்கே 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்திருக்கு. அண்ட் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே ட்ரேட் எடுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் என்ட்ரான கேண்டிலுக்கு கீழே அப்படி இல்லைனா 20 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வச்சுக்கலாம். டார்கெட் 1:2 RR. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே பிரேக் டவுன் ஆயிருக்கு அண்ட் 200 மூவிங் ஆவரேஜுக்கு நடுவில் இருக்குது. இந்த மாதிரி ஜோனில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது, அதை அப்படியே விட்டுருங்க. எப்போல்லாம் மூவிங் ஆவரேஜ் ஸ்லோப்பிங்காக இருக்கோ அப்போ மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டபுள் டாப் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே அந்த நெக் லைனை டெஸ்ட் பண்ணியிருக்கு. நம்ம இந்த இடத்துல ட்ரேட் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் நம்ம மூவிங் ஆவரேஜை மட்டும்தான் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த செட்டப் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20, 50 அண்ட் 200 இந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம செல் பண்ண பார்க்கணும் அப்படின்னா 20 இருக்கணும், அதுக்கு மேலே 50, அதுக்கு மேலே 200 இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம செல் பண்ணணும். இந்த இடத்துல நம்மளுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ப்ரைஸ் 200 கீழே பிரேக் ஆகிருக்கு அண்ட் அதை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு அண்ட் தென் ஃபர்தராக செல் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 இருக்குது அண்ட் 50 கிராஸ் ஓவராக இருக்குது அண்ட் 200 வந்திருக்கு. ஸோ ஆர்டர் கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம ட்ரேட் என்ட்ரு ஆகலாம். இந்த பேரிஷ் பின் பார் கன்ஃபர்மேஷனை வச்சு என்ட்ரு ஆகிறோம். ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டலுக்கு மேலே வச்சுக்கிறோம். டார்கெட் 1:2 RR. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக பேரிஷாக மூவ் ஆகிட்டு ப்ரைஸ் அகைன் மூவிங் ஆவரேஜுக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேரிஷ் கேண்டில் இருக்குது, ஆனால் இது வந்து பேரிஷ் பின்பாரும் கிடையாது, பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டிலும் கிடையாது. ஸோ இந்த ட்ரேடை நம்ம எடுக்கல, வெயிட் பண்ணுறோம். ப்ரைஸ் ஃபர்தராக அதுக்கு மேலே போயிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதை தொடர்ந்து ஒரு குட்டி பேரிஷ் கேண்டில், ப்ரைஸ் ஸ்லோ ஆகிட்டு அகெயின் டேர்ன் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இதை வந்து ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் சொல்லுவாங்க.
ஸோ இந்த என்கல்ஃபிங் கேண்டில் கன்ஃபர்மேஷனை வச்சுட்டு ட்ரேட் நம்ம இங்கே என்ட்ரு ஆகிறோம். ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலுக்கு மேலே, டார்கெட் 1:2 RR. அண்ட் தென் ப்ரைஸ் அக்ரெசிவாக மூவ் ஆயிருக்கு. 20 மூவிங் ஆவரேஜுக்கு புல் பேக் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு டோஜி கேண்டில், இது பின்பார் இல்லை. பிகாஸ் இந்த பாடி இந்த பாட்டம்ல இருந்தால் அதை பின்பார் சொல்லலாம். இது பிட்வீனில் இருக்கிறதுனால இது டோஜி கேண்டில் சொல்கிறேன். ஸோ நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. எப்போ ட்ரேட் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த என்கல்ஃபிங் கேண்டில் இந்த லோஸ்க்கு கீழே பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ என்ட்ரு ஆகிறோம். ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலுக்கு மேலே, டார்கெட் 1:2 RR. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியாது. பிகாஸ் ரூல்ஸ் மீட் ஆகலை. அண்ட் எப்போல்லாம் இந்த மாதிரி கேப்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நேரத்தில் ட்ரேட் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி 20, 50, 200 கொஞ்சம் கேப்ஸ் இருக்கும்போது மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒயிட் கேப்ஸ் இருக்கும்போது ட்ரேட் பண்ணுறதை தவிர்த்துருங்க. வேறு ஏதாச்சும் ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வேறு ஏதாச்சும் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் கேண்டிலோட பிரேக் அவுட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். நம்ம வந்து மூவிங் ஆவரேஜ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கெல்லாம் நம்ம எதுவுமே ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது. ஆனால் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. பிகாஸ் 20 இருக்குது, அதுக்கு கீழே 50 இல்லை, அதுக்கு பதிலாக 200 இருக்குது. ஸோ ரூல்ஸ் மீட் ஆகலை. வெயிட் பண்ணுறோம். இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 இருக்குது, அதுக்கு கீழே 50 இருக்குது, அதுக்கு கீழே 200 இருக்குது. ஸோ ரூல்ஸ் மீட் ஆகிருக்கு. இந்த என்கல்ஃபிங் கேண்டில் நம்ம ட்ரேட் என்டர் ஆகிறோம். ஸ்டாப் லாஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே, அப்படி இல்லைனா கேண்டிலுக்கு கீழே வச்சுக்கிறோம். டார்கெட் 1:2 RR. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிவர்ஸ் ஆயிருக்கு டே ஐலேருந்து. அண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. பார்ட் ஆஃப் த கேம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நல்ல செல்லிங் இருந்திருக்கு. பெருசாக மூவ் இல்லை, நம்மளுக்கு ரூலும் மீட் ஆகலை. ஸோ ட்ரேட் நம்ம பெருசாக எடுக்கல. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, நல்ல மூவ் ஆயிருக்கு. நம்மளுக்கு ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக மீட் ஆயிருக்கு. ஏன்னா எல்லாமே கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 20 இருக்குது, அதுக்கு மேலே 50 இருக்குது, அதுக்கு மேலே 200 இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரூல் இந்த இடத்துல நம்மளுக்கு வேலிடாக இருக்குது. நம்ம செட்டப்புக்கு வெயிட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நல்லா விழுந்துட்டு 20 பீரியட் மூவிங் ஆவரேஜுக்கு வந்திருக்கு. ஸ்லோவாக இருக்குது. அண்ட் தென் ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலுக்கு மேலே, 20 பீரியட் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே, டார்கெட் 1:2 RR. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கிறதுனால நம்ம இந்த லெவலில் க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுக்கு நல்லது. இதுக்கு தான் நம்மளுக்கு கொஞ்சம் பேசிக்காக ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சால் போதும். சேஃப்டியாக நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய அளவில் ட்ரேட் இல்லை. மூவிங் ஆவரேஜஸ் இந்த மாதிரி கிட்ட கிட்ட ரொம்ப கொலைட் ஆகும்போது ட்ரேடு தவிர்த்துருங்க. டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் கேப் இருக்கணும். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி டீசெண்டாக கேப் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டைமில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஓப்பன் ஆகும்போதே நல்ல புல்லிஷ் கேண்டிலோட ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. 200க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில். இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா 20 மேலே இருக்குது, பட் 50 பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ ட்ரேட் நம்ம பண்ண முடியாது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் அப்போ கிராஸ் ஓவர் நம்மளுக்கு நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேடை ஃபாலோ பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நல்லா அக்ரெசிவாக புல்லிஷாக மூவ் ஆயிருக்கு. ஒரு கன்சாலிடேஷன் இங்கே மேனிப்புலேட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. நம்ம இந்த இடத்துல ட்ரேட் என்டர் ஆகலாம். ஸ்டாப் லாஸ் 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ். ஏன் இங்கே நம்ம ட்ரேட் என்டர் ஆகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3 புல்லிஷ் கேண்டில், அதாவது 3 சோல்ஜர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் என்டர் ஆகிறோம். டார்கெட் 1:2 RR. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டு வரீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் queries இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக் கவர் பண்ணனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் திரும்பி வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் ஆகிறது தான். ஸோ பி ஹம்பிள் அண்ட் பி கன்சிஸ்டன்ட். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.